ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல அதாவது எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், எந்தெந்த இடத்துல அப்ளை பண்றத பத்தி பார்ப்போம். அது போக இந்த லெசனோட ஃபுல் ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ தட் நீங்க வந்து ஒரு நைஸ் கிளான்ஸ் ரிவிஷனா இருக்கும். நீங்க ஆக்சுவலி நீங்க யூனிட் 1 நீங்க ஆல்ரெடி எல்லா சம்ஸும் போட்டுட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாம் நேரத்துல ஜஸ்ட் இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். அந்த ஃபர்ஸ்ட் லெசனே ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே. ஸோ லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கும் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டுக்கும் தெளிவாக வித்தியாசம் சொல்லியிருக்கேன். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னா என்னன்னா, when the n that is the number of sample is greater than 30 it will be considered as a large sample test, and when n is less than 30 it will be considered as a small sample test. ஓகேவா? ஸோ லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டில் நம்ம இவ்வளோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம் up to from this to this. ஓகேவா? ஸோ ரீட் பண்ணிடுறேன். Z equal to when the ஓகே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்போ லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ z equal to x bar minus mu by s by root 10 and z equal to x1 bar minus x2 bar root of s1 square by n1 plus s2 square by n2. ஸோ ஒவ்வொரு ஃபார்முலா நான் அப்படியே சொல்லிடுறேன் என்னென்னா. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து இதை வந்து நம்ம லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டில் வந்து ஒன்லி z டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் தான் நம்ம 3 கைண்ட்ஸ் ஆஃப் டெஸ்ட் பார்த்துருப்போம். அதாவது டி டெஸ்ட் இருக்குது, எஃப் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கை ஸ்கொயர் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸோ டோட்டலி 4 டெஸ்ட் இருக்குது. அதில் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டில் Z டெஸ்ட் மட்டும் இருக்குது. பட் ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் அதர் 3 டெஸ்ட் இருக்குது. அதாவது டிஎஃப் அண்ட் கை. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்களேன். Z equal to x bar minus mu by s by root 10. ஸோ எக்ஸ் பார்னா என்னது? மீன் ஆஃப் த சாம்பிள். மியூனா என்னது? மீன் ஆஃப் த பாப்புலேஷன். அண்ட் எஸ்னா என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தென் என்னன்னா என்னது? நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸ் பார். ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னெல்லாம் வந்து கொஷினில் வந்து கொடுத்துருப்பாங்கன்னா, கொஷினில் வந்து எக்ஸ் பார் கொடுத்துருப்பாங்க, கொஷினில் வந்து மியூ கொடுத்துருப்பாங்க, அதாவது மீன் ஆஃப் பாப்புலேஷன், அண்ட் எஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் சாம்பிள் கொடுத்துருப்பாங்க, மேபி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் பாப்புலேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஷினில் கொடுத்தா நீங்கள் கண்ணை மூடிட்டு Z டெஸ்ட்டுக்கான இதை அப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரைட்டா? ஸோ வென் எக்ஸ் பார் இஸ் given and mu is given and standard deviation is given and n is given and s1 that also the standard deviation of population is given, close your eyes and directly apply the formula z equal to x bar minus mu by s by root 10. ஓகேவா? இதை வந்து அப்படியே நல்லா இந்த இதை பார்த்துக்குங்க. பார்க்கும்போது அப்படியே அது மைண்டில் பதிஞ்சிரும். எக்ஸாம் நேரத்தில் அது கண்ணுக்கு தெரியும். ஓகேவா? இன்னொன்று வந்து ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிப்போம். படிக்கும்போது என்னதுன்னா, நம்ம வந்து பயந்துகிட்டே படிப்போம். முடியுமா முடியாதா அந்த மாதிரி பயந்துகிட்டே படிப்போம். ஓகேவா? ஸோ நம்ம டோனி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட், பட் வந்து உனக்கு அந்த ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கிற அளவுக்கு நீ வந்து போராடு. ரிசல்ட்டை பற்றி ஆனால் கவலைப்படாத, ஆனால் அதுக்கான முழு உழைப்பை வந்து கொடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை இன்றைக்கி மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறேன். இப்போ எடுத்த உடனே வந்து நீங்கள் படிக்கிறீங்க, படிச்சுட்டு வந்து ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஓகேவா? யாருக்குமே அப்படி ஞாபகம் இருக்காது. ஓகேவா? ஸோ வந்து விக்ட்ரி கம்ஸ் பை ப்ராக்டிஸ். ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் எவ்வளோக்குள்ளே பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே தான் உங்களுக்கு அதுக்கான விக்ட்ரி கிடைக்கும். நீங்கள் ஒன்று பாருங்களேன். இப்போ நான் இந்த யூனிட் நான் போட்டிருக்கேன்னா, இதை நான் வந்து பல தடவை நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ போடும்போதே நான் நிறைய தடவை ரிவைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னால் இந்த ஃபார்முலா போடுறேன். ஆக்சுவலாக இந்த யூனிட்டை நான் 5-6 தடவை படிச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு இந்த யூனிட் தரவாயிடுச்சு. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் இல்லாமல் ஜெயிக்கிறது கஷ்டம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காதீங்க. ஓகே. ஸோ செகண்ட் இதுக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து மேலே வந்து ஒரு மீன் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரே ஒரு சாம்பிள் மீன் கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு பாப்புலேஷன் மீன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கீழே இருக்கிற ஃபார்முலாக்கு 2 சாம்பிள் மீன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதாவது 2 சாம்பிள்ஸ் இருக்குன்ற மாதிரி. ஓகேவா? இங்கே வந்து 2 சாம்பிள்ஸ் இருந்து எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க, எஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்கன்னா, ஆனால் இங்கே வந்து மியூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ சிமிலர் டு த ப்ரீவியஸ் ஃபார்முலா நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ
இந்த ஃபார்முலா வந்து when there is a one sample mean and one population mean, இங்க வந்து when there are two sample mean. ஓகேவா? ஸோ 2 sample mean இருந்தா நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து Z டெஸ்ட்ல வந்து அடுத்த ஃபார்முலா பார்ப்போம். ஸோ ஓகேவா? இது ஒரு டைப்பு, இது ஒரு டைப். இங்க வந்து சிங்கிள் சாம்பிள் கொடுப்பாங்க, சாம்பிள் மீன் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து பாப்புலேஷன் மீன் கொடுத்துருப்பாங்க. இங்க 2 சாம்பிள் மீன் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்மால் p மைனஸ் கேபிட்டல் P டிவைட் பை ரூட் ஆஃப் p கியூப் பை n. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம்மில் இந்த இதை பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ பீனா என்னது? பீனா வந்து ஸ்மால் பீனா சாம்பிள் ப்ரொபோர்ஷன், லார்ஜ் பீனா பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற கியூக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சம்திங் வரும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த வந்து எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். என்னென்னா இது ஒரு ப்ராபபிலிட்டி சம் மாதிரி இருக்கும். ஓகேவா? ப்ராபபிலிட்டி சம் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட், அதாவது n greater than 30 இருக்கும்போது ஒரு ப்ராபபிலிட்டி சம் மாதிரி கேட்டாங்கன்னா, ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் 5 18 ஆர் ரைஸ் ஈட்டர்ஸ், ஸோ அந்த மாதிரினா 5/18, ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வர்ற ப்ராபபிலிட்டி மாதிரி இருக்கிற ப்ராபபிலிட்டி பேஸ்ட் சம்ஸுக்கு வந்து அண்ட் ஆல்சோ when the n is greater than 13 இருக்கும்போது we apply the Z test with the formula small p minus capital B root of p cube by n. என்ன சொன்னேன்? ஸ்மால் pனா சாம்பிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் கேபிட்டல் pனா பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? ஸோ கியூவோட ஃபார்முலா வந்து q equal to 1 minus p, அதாவது எப்படி வந்ததுன்னா p plus q equal to 1. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. இங்கே வந்து சாம்பிள் மீன் கொடுக்க மாட்டாங்க, பாப்புலேஷன் மீன் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தர மாட்டாங்க. இங்கே தர்றது என்னென்னா n வேல்யூ கொடுப்பாங்க. n வேல்யூக்கு அப்புறம் p வேல்யூ இருக்கும். p வேல்யூ வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்மளே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி q வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி n கேபிட்டல் p கேபிட்டல் q கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே வந்து சாம்பிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் இருக்கு. பட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திஸ் ஃபார்முலா அண்ட் திஸ் ஃபார்முலானா என்னென்னா, இங்கே வந்து பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பட் ஹியர் தே வில் நாட் கிவ் த பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன். இன்ஸ்டெட் ஆஃப் தேட் தே வில் ப்ரொவைட் 2 சாம்பிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகேவா? 2 சாம்பிள் ப்ரொபோர்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து அந்த பாப்புலேஷன் பற்றி பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சம்மில் வந்து மேபி பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம். சப்போஸ் கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலானா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு p வந்து தரலன்னா வி யூஸ் த ஃபார்முலா n1 ஸ்மால் p1. மைண்டில் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். n1 ஸ்மால் p1 ப்ளஸ் n2 ஸ்மால் p2 பை n1 ப்ளஸ் n2. பார்த்தீங்களா? நான் இந்த ஃபார்முலா நான் இங்கேயே கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் P we use the formula n1 small p1 plus n2 small p2 by n1 plus n2. ஓகேவா? ஓகே, டு ஃபைண்ட் த கேபிட்டல் Pக்கு ஃபார்முலா பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரெண்டுமே பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனாக கொடுத்தாங்கன்னா, இங்கே பாருங்களேன், இங்கே நம்ம ரெண்டுமே சாம்பிள் ப்ரொபோர்ஷனாக எடுத்துருக்கிறனால கீழே இருக்கிற அந்த கேபிட்டல் P வந்து ஒன்று தான் இருக்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, PQவை வந்து காமனாக எடுத்துகிட்டு ஒரு 1/n1 + 1/n2ன்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் ஹியர் பார்த்தீங்கன்னா இங்கே பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் 2 இருக்குது. அப்போனா ஒரு Pக்கு ஒரு Q வேல்யூ கிடைக்கும். அப்போ 2 விதமான Pக்கு, அதாவது கேபிட்டல் P1 கேபிட்டல் P2க்கு கேபிட்டல் Q1 கேபிட்டல் Q2ன்ட்டு வேறு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால் Z equal to கேபிட்டல் P1 மைனஸ் கேபிட்டல் P2 இன்டு ரூட் ஆஃப் P1 Q1 பை n1 ப்ளஸ் P2 Q2 பை n2. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட்டா? ஓகே, நவ் இங்கே இப்போ மறுபடியும் ஒரு கிளான்ஸ் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னென்னா Z equal to x bar minus mu by s by root n. ஓகே, லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் n வந்து greater than 30 அப்ளை பண்ணுவோம். when the mean value is given and the population mean is given and standard deviation is given and the number of samples given, we'll use this formula. When there are 2 samples and the same above value contains, then we use this formula. Suppose a probability based sum இருந்தால் இந்த ஃபார்முலா, அப்புறம் வந்து 2 சாம்பிள் ப்ரொபோர்ஷன் இருந்தால் இந்த ஃபார்முலா, அப்புறம் பியோட வேல்யூ நமக்கு தெரியலன்னா, அதாவது கேபிட்டல் பியோட வேல்யூ தெரியலன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் Z equal to
சப்போஸ் 2 பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் இருந்தால் 2 Q வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட் ஃப்ரம் திஸ் we have thoroughd with the large sample test. Okay. In the next we are going to discuss about small sample test, right? Okay, now let's discuss about small sample test. ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட் எப்போ அப்ளை பண்ண நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது என்னோட வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து லெஸ் தென் 30னா வி அப்ளை ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட், ரைட்? ஓகே, ஸோ ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டைப்பான டி டெஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டி டெஸ்ட்டுக்கும் ஜெட் டெஸ்ட்டுக்கும் வந்து பெருசாக வேரியேஷன் கிடையாது, பட் மேபி இருக்கலாம், ரைட்டா? சரி, என்னதுன்னா இப்போ வந்து ஃபார் டி டெஸ்ட் வி ஹாவ் த ஃபார்முலா எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை எஸ் பை ரூட் ஆஃப் என் மைனஸ் 1. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே மியூ வேல்யூ கொடுத்துருக்காங்க. எஸ், இங்கே வந்து மீன் ஆஃப் பாப்புலேஷன் கொடுத்துருவாங்க, அப்புறம் ஸ்மால் n1 கொடுத்துருவாங்க, அதாவது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், ரைட்? ஸோ இது ரெண்டும் கொடுத்துருப்பாங்க, பட் மீன் ஆஃப் சாம்பிள் தந்திருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே அதுக்கு பல என்ன தருவாங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் வேல்யூஸை வந்து செப்பரேட்டட் பை கமாஸ் மூலமாக தருவாங்க. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 10, 15, 20, நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை டைம்ஸ் என்ன நம்பர் வந்திருக்கோ டிவைடட் பை தட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட் we will get the mean value. ஸோ மீன்னா நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கோம்ல, இந்த மாதிரி தான் சிம்பிள் மீன். ஓகே, ஸோ தட் இப்போ ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் உங்களுக்கு மீன் ஆஃப் சாம்பிள் தரல அப்படின்னா கண்ணை மூடிட்டு இதை அப்ளை பண்ணிடணும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு 2 சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 இங்கே வந்து அவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து சப்போஸ் 2 சாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா we will apply this formula. ஓகே, எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னா இங்கே பாருங்கள், எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். இது என்னென்னா ஒவ்வொரு வேல்யூயும் ஸ்கொயர் பண்ணி, ஸோ வந்து 1, 2, 3 இருக்குன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ எத்தனை வந்திருக்கு? 1, 2, 3 தானே? ஸோ 1, 2, 3னா அப்படி இல்லை, அந்த நம்ம எத்தனை இருக்குன்ற மாதிரி கணக்கு, எத்தனை வேல்யூ செப்பரேட்டட் பை கமான்ற மாதிரி கணக்கு. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் டிவைடட் பை 3. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் வந்து சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ we will use this formula for we will use that formula for s to find the value of s. okay, so 2 samples இருந்தது. ஓகேவா? அதே மாதிரி 2 சாம்பிள் இருந்தது, அதே மாதிரி சிம்பிள் மீன், அதாவது சாம்பிள் மீன் வந்து தரலை. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அதாவது x1 பார் மைனஸ் x2 பார் இன்டு ரூட் ஆஃப் n1 s1 square plus n2 s2 square by n1 plus n2 minus 2 into 1 by n1 plus 1 by n2. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். when we will use this formula when no சாம்பிள் மீன் இஸ் கிவன், அதாவது எக்ஸ் பார் வந்து தரலை அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தரலை, வெறும் n1 n2 மட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ வந்து லெஸ் தேன் 30 இருந்ததுன்னா we will apply this test. ஓகே, ஸோ வந்து எஃப் டெஸ்ட் வந்து எப்போ அப்ளை பண்ணுறோன்னா இட் இஸ் வெரி 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 சிம்பிள். எஃப் டெஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணுன்றதை கண்டுபிடிக்கிறது, அது என்னென்னா வென் வேரியன்ஸுன்னு ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து டைரெக்டாக அதுக்கு எஃப் டெஸ்ட்டை அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? வாட் when a word called variance is contained in the question we will apply the f test. ஓகேவா? அது போக sum of square of deviation, அதாவது சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்ன்ற வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா வேரியன்ஸுக்கு பதிலாக ஃபார் தட் ஆல்சோ வி வில் அப்ளை த எஃப் டெஸ்ட். ஸோ எஃப் டெஸ்ட் எப்போ அப்ளை பண்ணுன்னு சொன்னேன், எஃப் டெஸ்ட் வந்து எப்போ அப்ளை பண்ணணும்னா லிசன், when the sum of square of deviation from the mean கொடுத்துருந்தாங்கன்னா we will apply the f test. and வந்து வேரியன்ஸ்னு ஒரு வார்த்தை கொஷினில் மென்ஷன் ஆயிருந்ததுன்னா we will apply the
எஃப் டெஸ்ட் ஓகேவா. ஸோ இதோட ஃபார்முலா வந்து S1 ஸ்கொயர் பை S2 ஸ்கொயர். சாரி இங்கே ஸ்கொயர் வரும். S1 ஸ்கொயர் பை S2 ஸ்கொயர் ஆர் S2 ஸ்கொயர் பை S1 ஸ்கொயர். ஸோ S1 ஸ்கொயர் பை S2 ஸ்கொயர் எப்போ வரும்னா when S1 is greater than S2 we will apply this formula. when S2 is greater than S1 we will apply this formula. ஸோ அதுக்கு நான் இன்ட்ரோ 4ல் சொல்லியிருப்பேன் ரைட். ஸோ இதுதான் அது. ஸோ எஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஓகே. ஸோ S1க்கு வந்து என்ன S1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா n1 small s1 square by n1 minus 1 then s2 equal to n2 s2 square by n2 minus 1 ஓகேவா. ஸோ S1 ஸ்கொயர் ஓகேவா. S1 ஸ்கொயர் அதாவது இப்போ கேபிட்டல் S1க்கு ஃபார்முலா பார்த்துட்டோம். இங்கே இருக்கிற ஸ்மால் S1க்கு அவங்க வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை எப்படி கண்டுபிடினா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எஸ்ஸுக்கு வந்து ஃபார்முலா போட்டிருப்பேன். ஆனால் இப்போ காணும். ஓகே ஸோ பரவாயில்ல. நம்ம இதுக்கு முன்னாடி எஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் x1 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் x2 இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்களேன். ஸ்மால் எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம்மேஷன் x ஸ்கொயர் பை n மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நம்ம S1 ஸ்கொயர் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதனால இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எஸ் ஸ்கொயர் இருக்குது. அதனால ஸ்கொயர் ரூட்டில் மற்றபடி அந்த ஃபார்முலாக்கு இந்த ஃபார்முலாக்கு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஸ்மால் S1 கண்டுபிடிக்க நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து கேபிட்டல் S1க்கு வந்து வி யூஸ் திஸ் ஃபார்முலா n1 ஸ்மால் S1 ஸ்கொயர் பை n1 மைனஸ் 1 அண்ட் S2 n2 S2 ஸ்கொயர் பை n2 மைனஸ் 1. ஓகே ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். சப்போஸ் வந்து உங்களுக்கு அதான் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன் ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் S1 வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதாவது சம்மேஷன் x1 மைனஸ் x1 பார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு அதான் இந்த சம்மேஷன் x மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் தான் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூ எடுத்து டேரெக்டாக நியூமரேட்டரில் போட்டு டிவைடட் பை n1 மைனஸ் 1 நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் கேபிட்டல் S1ன்ற ஃபார்முலா ஓகேவா. தேர்ட் வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட் வந்து ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் ஓகேவா. அதோட பேசிக் ஃபார்முலாவே சம்மேஷன் OI மைனஸ் EI பை EI தான். ஓகே EI OI மைனஸ் EI ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. இதுதான் ஃபார்முலா ரைட்டா. ஓகே ஸோ இதுதான் நம்ம இன்ட்ரடக்ஷன் 5ல் பார்த்துருப்போம். கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் OI மைனஸ் EI ஹோல் ஸ்கொயர். சப்போஸ் வந்து நமக்கு அதான் EI வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா we will apply the binomial distribution. அதை அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பாய்சன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளே அப்ளை பண்ண மாட்டோம். சப்போஸ் கொஷினில் கேட்டாங்கன்னா அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுதான் ஓகேவா. இந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ திஸ் இஸ் அபவுட் கை ஸ்கொயர் டெஸ்ட். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் என்னென்னா சாரி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ் பார் இருக்குல்ல ஓகே இங்கே வந்து கேபிட்டல் மியூ கொடுத்துருவாங்க. அப்புறம் n கொடுத்துருவாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் சிமிலர். அண்ட் இங்கே S1 ஸ்கொயர் S2 ஸ்கொயர்னால் இங்கே என்ன தருவாங்கன்னா வெறும் n1 n2 தான் தருவாங்க. அது போக வேரியன்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது தான் நம்ம இந்த டெஸ்ட்டை அப்ளை பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இது வந்து இந்த S1 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அதே n வேல்யூ கொடுத்துருப்பாங்க ஓகேவா. மற்றபடி அந்த S1 ஓகே ஸோ அந்த S1 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதான் அந்த ஸ்மால் S1 இருக்குல்ல இங்கே இருக்குல்ல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதான் S1 ஸ்கொயர் சம்மேஷன் x1 ஸ்கொயர் பை n1 மைனஸ் x1 பார் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன். அப்புறம் இந்த n1ன்ற வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அது ஆக்சுவலி எல்லா கொஸ்டின்லையும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த n1 வந்து எல்லா கொஸ்டினுக்கும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. கொஸ்டினையும் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இங்கே வந்து அந்த n-க்கு வந்து பெருசாக வேலை கிடையாது ஓகேவா. இங்கே OI மைனஸ் EIக்கு மட்டும்தான் வேலை இருக்கும் ஓகேவா. அதுவும் OI தான் தருவாங்க. EI வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ அவ்வளோதான். என்னால் எவ்வளோக்குள்ளே சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ளே நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே நம்ம இந்த வீடியோவுக்கு அதுக்கப்புறம் நம்ம யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவா. கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. உங்களுக்கு வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.